வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க பாருங்க. மாடித்தோட்டத்துல நான் என்னென்ன வேலைகள் செய்தேன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் உருளைக்கிழங்கு நம்ம விதைகள் எப்படி வைக்கிறது, விதைகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொட்டியில வச்சிருந்தேன். அதையும் நம்ம மாத்தி வைக்க போறோம். அதுக்கு தேவையான மண் கலவைகள் என்னன்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த தூதுவளை எனக்கு கிடைச்சது. ஒருத்தர் கொண்டு வந்து குடுத்தாங்க. தூதுவளை செடிய நம்ம இப்ப நட்டு விடலாம். இந்த குளிர்காலத்துக்கு இந்த தூதுவளைய நமக்கு சூப்பா செஞ்சு குடுக்கும்போது, நமக்கு அந்த தொண்டை கமறல் அந்த இதெல்லாம் இல்லாம இருக்கும். இது ஒரு மூலிகை தான். இத நெறைய இடத்துல தேடி பார்த்தாங்க. நர்சரில கூட நெறைய கிடைக்கவே இல்ல எனக்கு. அப்புறம் ரோட் சைட்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து குடுத்தாங்க. இங்க பாருங்க. தூதுவளை குடுத்தாங்க. அப்புறம் வெள்ள கரிசலாங்கண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்க. அப்புறம் சுண்டைக்காய் ஒரு செடி கொண்டு வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன குடுத்தாங்க? அ அப்புறம் மணத்தக்காளி ஒரு செடி இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒரு இடத்துல இருந்து சொல்லிட்டு, பாவம் கஷ்டப்பட்டு அத நோண்டி எடுத்துட்டு நம்ம குடுத்தாங்க. மாடி தோட்டம் நீங்க இன்ட்ரெஸ்ட்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்ப நம்ம தூதுவளைய ஒரு குட்டி தொட்டியில தான் வச்சு நடுறேங்க. ஏன்னா தூதுவளை நீங்க கண்டிப்பா பயங்கர முள்ளா இருக்கும் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஒரு கரெக்ட்டான பிளேஸ்ல வைக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்ப சின்ன தொட்டியில வச்சு நட்டு விட்டுடலாம். ஏன்னா இது ஒரு செவுத்து ஓரமா நட்டு விடணும். மத்த செடிகள் நம்ம ஏதாவது காய் பறிக்கும்போதோ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அது ரொம்ப இடம் பார்த்து வைக்கணும். இது கொஞ்சம் வளர்ந்த உடனே வேற பெரிய தொட்டியில வச்சு கரெக்டான இடம் பார்த்து நடணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தூதுவளை நடும்போது. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், சுண்டக்காய் செடி அவங்க சின்னதா கொண்டு வந்து குடுத்தாங்க. சுண்டைக்காய் எப்பவுமே நான் வருஷம் விதை போட்டு வளர்க்குறதே இல்லங்க. யாராவது இந்த மாரி கொண்டு வந்து குடுப்பாங்க. அத வச்சு வளர்த்தாலே சூப்பரா சுண்டைக்காய் காய்க்கும். இப்ப சுண்டைக்காய்க்கு தான் நான் கொஞ்சம் மண் கலவை ரெடி பண்றதுக்காக கொஞ்சோண்டு என்ன பண்ணேன், இது நம்ம நம்ம மாடி தோட்டத்துல விழுந்திருக்கிற இலைகள தான் எடுத்து வைப்பேன் எப்பவுமே. அத கொஞ்சம் போட்டு நம்ம மண் கலவை ரெடி பண்ணி ஏற்கனவே மண் கலவை கொஞ்சம் தொழு உரம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இந்த சுண்டைக்காய் செடியும் பாருங்க, வேரோட தான் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இந்த வேரோட குடுத்தாலும் இது கண்டிப்பா பொழச்சு வந்துரும். இதையும் நாம இதுவும் கொஞ்சம் முள் இருக்கிற செடி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம், சின்ன தொட்டியில வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பெரிய தொட்டியில வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் மண் கலவை தொட்டி ரெடி பண்ணுறது தான் எனக்கு பெரிய வேலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் லேசியா இருப்பேன். அதனால சின்ன தொட்டில முதல்ல வச்சு விட்டுடலாம். அவங்க எடுத்து குடுக்கும்போதே நம்ம வச்சு விட்டுணுங்க. இல்லன்னா காஞ்சிடும். அதுக்கப்புறம் சரியா வராது. ஸோ அதனால தான் இந்த சுண்டைக்காய் செடியும் ஒரு சின்ன தொட்டியில வச்சு முதல்ல வச்சு விட்டுடலாம். சுண்டைக்காய் பத்தி சொல்லவே வேணாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்க ஒரு காயில இந்த சுண்டைக்காயும் ஒண்ணு. சுண்டைக்காய் வத்த குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆனா கல்யாண வீட்லலாம் வைக்கிறாங்க பாருங்க சுண்டைக்காய் வத்தல் குழம்பு. அது எப்படிதான் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அத நம்ம கண்டிப்பா யாராவது ஒரு ஷெஃப் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சு பண்ணணுங்க. அவ்ளோ சுவையா இருக்கும். அதில என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்ப்பாங்க தெரியல. நம்ம வீட்ல சுண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சா கூட அந்த ஓரளவுக்கு டேஸ்ட்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்தது மருதாணி. இத மறந்துட்டேன் பாருங்க. மருதாணியும் கொண்டு வந்து குடுத்தாங்க. நல்ல ரெட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீட்ல இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கண்டிப்பா நட்டு விட்டுடலாம். இப்ப என்னன்னா, அது பெரிய தொட்டி ஒண்ணு காலியா இருந்தது. அதிலேயே நட்டு விட்டுடலாம்னு சொல்லிட்டு, அதில மண் கலவை. இதுக்கு மண் கலவை பெருசா எதுவுமே கிடையாது. மருதாணிக்கெல்லாம் சூப்பரா வளரும். இதையும் நம்ம நட்டு விட்டுடலாம். இங்க பாருங்க. முதல்ல நட்டுட்டு தண்ணி கண்டிப்பா விடணும். இன்னைக்கு மருதாணியும் ஒரு குட்டி தொட்டியில வைக்கல. பெரிய தொட்டியில தான் வச்சிருக்கேன். ஸோ அப்படியே வச்சு விட்டுடலாம். அடுத்ததா பாருங்க என்னன்னா, நம்ம உருளைக்கிழங்கு இதான் இன்னைக்கு மெயின் பிக்சரே இதாங்க. உருளைக்கிழங்க தான் நம்ம எடுத்து நட்டு விடணும். ஏன்னா சின்ன தொட்டியிலேயே நெறைய கிளைகள் வர ஆரம்பிச்சது. இலைகளும் வேக வேகமா வர ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம பெரிய தொட்டியில வைக்கணும். இந்த மாரி ஒரு டஸ்ட்பின் மாரி இருக்கு பாருங்க. இதில தான் நம்ம வைக்க போறோம். அதுக்குள்ள ஒரு கவர போட்டுட்டு அடியிலயும் நான் ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். ஸோ இத கொண்டு போய் நம்ம அதுக்குள்ள வச்சு விட்டுடலாம். இதுக்கு மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வெறும் மண் கார்டன் சாயில் மட்டும் இல்ல, தொழு உரம் மட்டும் இல்ல, இது கோகோபிட் மட்டும் இல்ல, கொஞ்சம் இன்னும் தளர்வா இருக்கிற மண்ணா நம்ம ரெடி பண்ணணுங்க. எப்பவுமே உருளைக்கிழங்கு நல்லா ஊடுருவி உள்ள போயி, அது காய்கள் வைக்கிறதுக்கு நம்ம கரெக்ட்டா அதுக்கு மண் கலவை ரெடி பண்ணணும். ஸோ மண்ணு கொஞ்சமா போட்டுக்கோங்க. கொக்கோபீட் கொஞ்சம் நெறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தொழு உரம் ஓரளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இலைத்தழைகள் இந்த மாரி இருக்கு பாருங்க. இலைத்தழைகள் எல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். அதையும் அதில போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நேத்து இந்த மண் கலவை அதாவது கொக்கோபீட் போட்டு கொஞ்சமா கொக்கோபீட் போட்டு மண் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம இத நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த தொட்டியில போட்டு விடலாம். உருளைக்கிழங்குக்கு கண்டிப்பா நீங்க மண் கலவை பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்பதான் கிழங்கு பெருசாவும் இருக்கும். நல்லா தாராளமா வளரக்கூடியதா இருக்கணும். ஓரளவுக்கு தொட்டியும் நீங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்துக்கோங்க.
இங்க பாருங்க இது கொக்கோ பீட்டு நான் சொன்ன மாதிரி கொக்கோ பீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வீட்ல. ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது செடிகள் வைக்கிறதுக்கு எனக்கு. இப்போ இந்த கொக்கோ பீட்ட போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் தளர்வா இருக்கணும். அதனாலன்றதுக்காக தான் இந்த கொக்கோ பீட்ட கொஞ்சம் அ ஈரமா ஈரமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். அத கொண்டு வந்து நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, மண் கலவை ரொம்ப முக்கியன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் தான் சொன்னேன்ல 5 தடவ உருளைக்கிழங்கு போட்டு, ஒரு 2 தடவ சக்சஸ் ஆயிருக்கு. 3 தடவ ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அது என்னன்றத பத்தி இப்ப தெரிஞ்சுட்டு, இந்த தடவ நம்ம கரெக்ட்டான மண் கலவை ரெடி பண்ணி போடணும். அதுக்கப்புறம் தண்ணி விடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க இந்த இலைத்தழைகள்லாம் நம்ப மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். அத சேகரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். டெய்லி விடும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன். இங்க பாருங்க இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போடும்போது தான் உருளைக்கிழங்கு நல்லா செழிச்சு வளரும். இப்ப இத மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி பெரிய தொட்டிக்கு நம்ம எடுத்து போய் போடலாம். அங்க பாருங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. மண்ணு, கொக்கோ பீட்டு, அப்புறம் இலைத்தழைகள், தொழு உரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா முதல்லயே மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டியில போடுங்க. பாருங்க இந்த மாரி நல்லா இந்த இந்த கேட்ஜெட்ஸ் பத்தி இதுக்கு நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ஒரு தடவ நான் காட்டும்போது இத கேட்டுருக்காங்க. எங்க வாங்குனீங்க? எங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்ல கடையிலலாம் போய் வாங்கவே இல்லங்க. ரோட் சைட்ல தான் வித்துட்டு இருந்தாங்க. அங்க தான் பார்த்து வாங்குனேன். ரொம்ப சீப்பான ரேட்ல தான் கிடைச்சது. நீங்க கடையிலலாம் போய் வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த அளவுக்கு திடமா இருக்காதுங்க அந்த கேட்ஜெட். நீங்க வாங்கும்போது பார்த்தா தெரியும். இது நல்ல கார்டன் மாடி தோட்டத்துக்கு ஏத்த ஒரு டூல் தான் இது. இந்த டூல் பத்தி நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டூலு. அது வந்து ரோட் சைட்ல வாங்குனது தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கம்மி ரேட்டாவும் கிடைக்குது. அமேசான்லாம் ஆர்டர் பண்ணிடாதீங்க. எக்கச்சக்கமான விலைகளா இருக்கு. டூல்ஸ் வந்து வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா ரொம்ப அதாவது ரொம்ப லேசா இருக்கு. ஒரு 2, 3 இது நான் ஆர்டர் பண்ணேன். சுத்தமா திருப்தியாவே இல்லங்க. அதனால எல்லாருமே இந்த மாரி ரோட் சைட் போம்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாங்கிடுங்க. இப்ப வந்து மண் கலவை, கொஞ்சம் தொழு உரமும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, நல்லா வளரணுன்றதுக்காக எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், உருளைக்கிழங்கு நட போறோம். அது வேக வேகமா வளர்ந்து வந்துட்டுருக்கு. என்ன காரணம் தெரியல. இந்த சீசன்ல உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா, செம்ம சூப்பரா வரும். அதனால தான் கரெக்ட்டான சீசன்ங்க இது. கேரட்டுக்கு, உருளைக்கிழங்குக்கு, சில வகை கீரைகள் கூட இருக்குங்க. இந்த சீசன்ல போட்டீங்கன்னா தான் சூப்பரா வளரும். அது என்ன கீரைகள்ன்றத பத்தியும் நான் நாளைக்கு அந்த கீரைகள் விதைகள் போடுவேன். அத பத்தி நான் சொல்றேன். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வளர்றதுக்கு இந்த மாரி மண் கலவை ரெடி பண்ணுங்க. பாருங்க மண் வந்து மண்ணே இல்ல. கொக்கோபீட்டு, தொழு உரம் இதுதான் நெறைய இருக்கு. அதாவது இலைத்தழைகள் இதுதான் நெறைய போட்டிருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பா நல்ல ஈல்டு குடுக்கும்னு நம்புறேன். இப்ப இந்த மாரி ரெடி பண்ணி நாம அந்த தொட்டியில போட்டுக்கலாம். ஏன் இந்த டஸ்ட்பின் நான் எடுத்தேன் அப்டின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க சொல்றேன். அ ஏன்னா வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் உருளைக்கிழங்குக்கு. அதனால கண்டிப்பா வந்து இந்த மாரி எடுத்தீங்கன்னா, நம்ம லேசா ஓட்ட போட்டு விட்டா கூட போதும் அந்த கவருக்குள்ள. நல்லா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்தா கூட ஆயிடும். இந்த பாருங்க இந்த மாரி கரெக்ட்டா அந்த தொட்டிய வச்சு, அளவு எடுத்து நம்ம கண்டிப்பா இந்த மாரி பண்ணி வச்சீங்கன்னா தான், அப்படியே அந்த மண் கலவைய கொண்டு போய் வைக்க போறேன். ஏன்னா நெறைய வேர்கள் இருக்கும். ஏன்னா நெறைய 5, 6 நாள் ஆயிடுச்சுல்ல வச்சு. அதனால வந்து வேர்கள் டேமேஜ் ஆவாம வைக்கணும். அதனால தான் அதில பண்ணி குழி பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகக்கூடாதுங்க. ஸோ இங்க பாருங்க இந்த மாரி சைட்ல நல்லா தட்டிட்டு, ஈஸியா மண் கலவை வரும். ஏன்னா நம்ம தண்ணி நெறைய ஊத்தல. லேசா தான் ஊத்தியிருக்கோம். அதனால பாருங்க இப்ப நல்லா அப்படியே ஃபுல்லா வந்துடுச்சு. இப்ப இத கொண்டு போய் அப்படியே பாருங்க எவ்வளோ வேர்கள் இருக்கு அதுல. எக்கச்சக்கமா வேர்கள் வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி வந்தாலே நெறைய காய்கள் குடுக்கும். ஸோ இந்த வேரோட அப்படியே வச்சுட்டு, அந்த வேர டேமேஜ் பண்ணாம, இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு நம்ம வந்து பண்ணி விட்டுடலாம். அ இது வந்து நான் உருளைக்கிழங்கு நடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க எனக்கு இந்த மண் கலவை ரெடி பண்ணி எல்லாம் போட்டு வர்றதுக்கு. பாருங்க எக்கச்சக்கமான வேர்கள் இருக்கு. உருளைக்கிழங்குல சூப்பரா வேர் வந்திருக்கு. நெறைய காய்கள் குடுக்க போகுது. இங்க பாருங்க இந்த மாரி நல்லா இன்னும் கொஞ்சம் மண் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா மூடிட்டு, ஒண்ணுமே பண்ண வேணாம். அத வந்து நீங்க அந்த வச்சிருக்க இது வந்து தளர்த்தி விட வேணாம். அப்படியே லேசா மேலோட அப்படியே போட்டு விட்டீங்கன்னா போதும். நல்லா வரும். இதுதான் மண் கலவை உருளைக்கிழங்குக்கு. இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ரேட் நல்லாருக்கும். இப்ப போட்டாச்சு. இன்னைக்கு வந்து நான் 2 தொட்டி மட்டும் தான் வச்சேன். ஏன்னா, அவ்வளோதான் என்னால பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு நெறைய வேலை இருந்ததுங்க. இன்னைக்கு ஏன்னா மழைலாம் நின்னு போச்சு இல்லையா? ஸோ தண்ணி விடணும். அப்புறம் பார்த்து, பார்த்து தண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தொட்டி வச்சேன். செடிகள்லாம் நடவுக்கு இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால முதல்ல என்ன பண்ணோம், இத வச்சுட்டு பாருங்க 2 தொட்டி தான் ரெடி பண்ணேன். இது 1 தொட்டி வச்சிருக்கேன். இன்னொரு தொட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க. 2 மட்டும் தான் பண்ணி, இப்ப இந்த ஓரமா அதாவது இதுக்கு வந்து வெயில் 6 மணி நேரம் வெயில் கண்டிப்பா இருக்கணும்.
கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சு விட்டா போதும். இந்த தண்ணி தெளிக்கிறதுலயே நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சமா நீங்க மீன் அமிலம் போட்டு லேசா தெளிச்சு விட்டீங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட்டா வளரும். அதனால கொஞ்சம் மீன் அமிலம் போட்டு தெளிச்சு விட்டாச்சு. இங்க பாருங்க, கொஞ்சமா தான் தண்ணி விட்டுட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு நெறைய தண்ணி விடக்கூடாது. உருளைக்கிழங்கு ப்ளஸ் இது என்ன பூண்டு இது 2த்துக்குமே தண்ணி நெறைய விடக்கூடாதுங்க. பூண்டுக்கு ரொம்ப மோசம். வாரத்துக்கு 1 நாள் தான் தண்ணி விடணும். உருளைக்கிழங்காவது மேன் மண்ணு காஞ்சிருந்தா நம்ம பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டா தான் உருளைக்கிழங்கு நல்லா செழிச்சு வளரும். இல்லன்னா அழுகி போயிடும். இது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸு. இத கொண்டு போய் நான் இங்க வச்சாச்சு. இங்க வந்து ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பா வெயில் கிடைக்குங்க. இங்க வச்சுட்டோம். மீதி இருக்க 2 தொட்டிய வந்து நாளைக்கு தான் நான் வச்சு விடுவேன். ஒண்ணு பெருசா இருக்கு. நெறைய இலைகள் வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில மாத்தி வைக்கணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மண் கலவைய ரெடி பண்ணணும். நான் ரொம்ப லேசின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மண் கலவை ரெடி பண்ணுறது எனக்கு லேட் ஆகுங்க. ஸோ நாளைக்கு எப்படியாவது காலையில எந்திச்சு மண் கலவை ரெடி பண்ணணும். இப்போ இனிமே தண்ணி வேற விடணும். என்ன பண்றது? இங்க பாருங்க இந்த 2 தான் நல்லா நெறைய வந்திருக்கு பாருங்க. நெறைய இலைகள் வந்திருக்கு. இத கண்டிப்பா பெரிய தொட்டியில மாத்தி வைக்கணும். அதுக்கப்புறமா இங்க பாருங்க இது வந்து முள்ளங்கி சொல்லவே வேணாம். 1 மாசத்துல வரக்கூடிய முள்ளங்கி. அதனால இதுக்கும் மண் கலவை ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். நாளைக்கு வச்சு விட்டுருவேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இனிமே நம்ம வந்து தை மாசம் அதாவது ஜனவரி, மார்ச் வரையும் நம்ம நடுறது, விதைகள் போடுறது, நாத்து விட்டு எடுத்து நடுறது இதான் வேலையா இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி நடணும், என்ன செய்யணுன்றத பத்தியும் ஒவ்வொரு வீடியோல நான் சொல்லிட்டே வரேன் பாருங்க. ஓகே. பாய்.